ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பந்து வீசுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பந்து வீசுகிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். துபாய் மைதானத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்மித் பேட்டிங்கை தேர்வு செய்த நிலையில் இந்திய அணி பந்து வீசுகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பந்து வீசுகிறது. அந்த அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் துபாய் மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்றிருக்கிறது. கேப்டன் ஸ்மித் பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்திய அணி பந்து வீசுகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் வி கிரி நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த அரையிறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்திய அணி இதனால் முதலில் பந்து வீசுகிறது. யாருக்கு சாதகமாக இது அமையும் எதிர்பார்க்கலாம்? துபாய் விக்கெட் ரொம்ப ஸ்லோ விக்கெட், எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாயிடுது. அதனால ஆஸ்திரேலிய அணி டாஸை வின் பண்ணிட்டு பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான், போலிங் தான் வீக் அவங்களுக்கு. அதனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணிட்டு அப்புறம் சேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஏற்கனவே இங்கிலாண்டை சேஸ் பண்ணி பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. அதனால அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்லோவாக, பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அவங்க சேசிங் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்காங்க. அப்படி சேசிங் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா இந்திய அணி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, அவங்க சேஸ் பண்ண போறாங்க, எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஸ்லோவாக, ஆனால் கொஞ்சம் சென்சிபிளாக விளையாடினாக்க நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போலிங் கிடையாது, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அண்ட் இந்திய அணி கொஞ்சம் சென்சிபிளாக விக்கெட் ஸ்லோவாக இருக்கிறத மனசில் வச்சுட்டு அனாவசியமாக தூக்கி அடித்து அவுட் ஆகாமல் விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் விளையாடினாக்க டெஃபினட்டாக இந்திய அணி சேஸ் பண்ணி வின் பண்ண முடியும். அண்டு இந்த போட்டியில் இந்தியன் போலர்ஸ் தான் ட்ரம்ப் கார்டு. இந்த ஸ்பின்னர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு அதான் முக்கியம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும், இந்திய அணியில் இருக்கக்கூடிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியை எப்படி கையாளுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா போலிங்ல அனாவசியமா பவுண்டரிஸ் சிக்ஸஸ் கொடுக்காம ரொம்ப கரெக்டா பவர் பிளேல ஸ்பின்னர்ஸை வேஸ்ட் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி அவங்கள, எஸ்பெஷலி அவங்களுக்கு டிராவிஸ் ஹெட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். அவரே அந்த பின்னால மேக்ஸ்வெல் விளையாடுவார். இவங்க ரெண்டு பேருக்கும் ரன் கொடுக்காம, அண்ட் இந்த இங்கிலீஷ்னு ஒரு புது பிளேயர் இருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு ரன் கொடுக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போலிங் வீசினாக்க தென் இந்தியாவுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல பேட்டிங் இருக்குது. ஜடேஜாவே நம்பர் 8 அந்த லெவல் தான் வராரு. அதனால டெஃபினட்டாக இந்திய அணி வின் பண்ண சான்ஸ் அதிகம் இந்த மேட்ச். இப்போ ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ஆட்டம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அவங்க எந்த மாதிரியான எஃபோர்ட்லாம் போடுவாங்க? அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் அண்ட் எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங் பேட்டிங். இந்த டிராவிஸ் ஹெட்ங்கிறது இந்தியாவுக்கு எப்போவுமே தலைவலியாக இருக்காது. அதுக்கப்புறம் லெபுஷன், ஸ்மித் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அங்கே. அண்ட் இங்கிலீஷ் ஒருத்தர் இருக்காரு, கேரின்னு பழைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு, அவரும் மால்மான் பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் நல்லா இந்தியன் போலிங்கை அடித்து ஆடக்கூடிய திறமை. ஆனால் இந்தியா என்ன பண்ணணும், ஸ்லோ விக்கெட்டில் அக்யூரேட்டாக போடணும், ஸ்லோவாக போடணும், ரொம்ப மோதக்கூடாது. அதெல்லாம் ஐ திங்க் ரோஹித் சர்மா மேனேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது, இந்தியன் டீம் ஸ்ட்ரென்த்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை எப்படி அட்டாக் பண்ணால் இந்த மேட்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. ஏன்னா ஏற்கனவே 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலில் 50 ஓவர்ஸ் மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்தியா அந்த ஃபைனல்ஸை லூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்தியாவுக்கு. அண்ட் இந்த தடவை ஆஸ்திரேலியா எப்போவுமே ஐசிசி ட்ராஃபின்னு வரும்போது நல்லா ஆடுவாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் பைலேட்டரெல்லாம் கொஞ்சம் சுமாராக விளையாடனா கூட இம்பார்ட்டன்ட் கப் மேட்ச்னு நல்லா ஆடுவாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவோட அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செட்டை குலைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சார்.